வெள்ளி விலை 90% சரிஞ்சிருக்கு. ஆதாரத்தோடு வந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இப்படி கூட நடக்குமா என்ன? தங்கம் விலை எங்கோ எட்டாத தூரத்திற்கு போய்விட்ட நிலையில் மக்கள் பலரும் வெள்ளி பக்கம் திரும்பியுள்ளனர். வெள்ளியில் முதலீடு செய்தால் இதுபோல ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம் என நினைத்து மக்கள் பலரும் வெள்ளியை வாங்கி வருகிறார்கள். ஆனால் இதில் ஒரு முக்கிய சிக்கல் இருப்பதாக எச்சரிக்கிறார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். கடந்த சில காலமாகவே தங்கத்தை விட வேகமாக வெள்ளி பறந்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. இந்தியாவில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி 136 ரூபாயாக இருந்த வெள்ளி ஒரே மாதத்தில் 40% வரை அதிகரித்தது. தமிழகத்தில் சில இடங்களில் வெள்ளிக்கு பற்றாக்குறை இருக்கும் அளவிற்கு போய்விட்டது. நேற்று கூட சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து 206 ரூபாய்க்கு, அதாவது ஒரு கிலோவுக்கு 2.6 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையானது. இருப்பினும் வெள்ளி முதலீட்டில் பிரச்சனை இருப்பதாக சொல்கிறார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் சேனலில், வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வீர்கள். அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும். வெள்ளி விலை தொடர்பாக இதைத்தான் சொல்ல முடியும். அமெரிக்காவில் 1979ஆம் ஆண்டு ஒரு அவுன்ஸ் வெள்ளி $6.5 இருந்தது. இப்போது நடந்தது போல அப்போது பலரும் வெள்ளி வாங்கினார்கள். அப்போது ஹண்டர் சகோதரர்கள் உலக மார்க்கெட்டில் இருக்கும் அனைத்து வெள்ளியையும் வாங்க முயன்றனர். இதனால் 1980இல் வெள்ளி விலை ஒரு அவுன்ஸ் $49.50க்கு கொண்டு சென்றனர். அதுவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை உச்சமாக இருந்தது. திடீரென ஒரு சமயம் மார்க்கெட் விழ ஆரம்பித்தது. திரும்ப $4.5 வரை சரிந்தது. அதாவது 90% வரை சரிந்தது. 45 ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் அந்த ரேட்டை தாண்டி உள்ளது. சிலர் ஒரு மாதத்தில் 37% உயர்ந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அது முன்பு ஒரே ஆண்டில் 90% வரை ஏறி அதே வேகத்தில் 90% வரை சரிந்தது இருக்கிறது. அதாவது $6 இருந்து $50க்கு போன வெள்ளி மீண்டும் $5க்கு சரிந்தது. 90% பெருசா 37% பெருசா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதே போல நடந்தால் என்னவாகும்? 35 ரூபாய்க்கு கூட போகலாம் தானே. இதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்கிறேன். 1980களில் வெள்ளி வெறும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது போல 90% வரை சரிந்தது. இதற்கு காரணமே வெள்ளி என்பது ஒரு கரன்சி இல்லை. அதே நேரம் தங்கம் ஒரு கரன்சி தான். நமக்கு எது லெக் ஸ்பின், எது கூக்லி என தெரிய வேண்டும். மாறி மாறி விளையாடினால் அவுட்டு தான் ஆக வேண்டும். சும்மா வலைதளத்தில் இருப்பதை பார்த்து பயக்க தேவையில்லை. இந்திய ரிசர்வ் வங்கி வெள்ளியை வாங்காது. சீன மத்திய வங்கி வெள்ளியை வாங்காது. உலகின் எந்த ஒரு நாட்டின் மத்திய வங்கியும் வெள்ளியை ரிசர்வ் கரன்சியாக வாங்கி வைப்பதில்லை. அப்போது வெள்ளி விலை சரிய ஆரம்பித்தால் அதை தடுக்கவே முடியாது. வெள்ளி விலை சரிந்தால் நிறுத்த ஆள் இல்லை. தங்கம் சரிந்தால் சீனா, ரஷ்யா, அவ்வளவே ஏன் இந்திய ரிசர்வ் வங்கி கூட உள்ளே புகுந்துவிடும். எனவே ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல் சரியாது. ஆனால் வெள்ளியை அப்படி வாங்க ஆள் இல்லை. மார்க்கெட்டை காக்க கடைசியாக வாங்குபவர் என்று ஒன்று இருக்கும். தங்கத்திற்கு எப்போதும் மத்திய வங்கிகள்தான். வெள்ளிக்கு யார் இதுபோல வாங்குவார்கள்? அதுவே வெள்ளியில் இருக்கும் ஒரே பிரச்சனை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வெள்ளி விலை சரிய ஆரம்பித்தால் அதை தடுக்க ஆள் இல்லை என்று அவர் எச்சரித்துள்ளார்.